ஒரு நாள திடமதியிலே ஒரு நாள திடமதியிலே ஐயா திருவாந்தி கோனாரே அண்ணனிடம் சொல்லுவாரே நான் வேட்டையாட போகணுமே நான் வேட்டையாட என்று திருவாந்தி வாங்கிக் கொண்டு வேட்டையாட போகணுமே குதிரை நல்ல ராயத்தில அழகான குதிரையதே அழகான அன்போடு அழைத்து குதிரையாரே ஐயா திருவாந்தி கோனாரே சிறப்போடு அழைத்து வாரா நாளை காலை சிலம்புகளா எலிவாளை நெற்றி சுட்டி பஞ்சவரண குதிரையாரே சீன் வைத்து மேல நோக்கி புறப்பட்டு வாராரே ஐயா திருவாந்தி கோனாரோ திருவாந்தி கோனாரோ கயத்தாறுதனை கடந்து ஓட வழியாக மானங்காத்தம்பாதை மானங்காத்த ஏழை இளந்தை குழு அங்கே மானங்காத்தம்பாதை கூடி இளந்த கோலம் பாதையாக வழியாக அழகிய பாண்டியபுரமும் விட்டு தெற்கு முகம் நோக்கி எல்லோ தெற்கு முகம் வருகிறதோ அங்கே தெற்கு முகம் நோக்கி எல்லோ தெற்கு முகம் அருகுறைய குதிரையது அருகிற வேளையில அருகிற ஐயா அங்க ஒரு மலைய பார்த்தா அங்கே ஒரு மலை இருக்கு கண்டாறு திருவாந்தி கோணா அருகில் உள்ள யாழிடத்தில் ஐயாவே அந்த நல்ல மலை அதுதான் அந்த நல்ல எந்த ஒரு அந்த ஒரு மலையதிலே எந்த ஒரு மிருகம் உண்டு ஐயா அந்த நல்ல மலையதுதான் அது கொசுவத்தி மலையதுதான் அந்த கொசுவத்தி மலையதிலே என்ன மிருகம் இருக்கும் ஐயா என்று திருவாந்தி கோனார் கேட்ட போது சொல்லுவாரை அந்த நபர் அந்த கொசுவத்தி மலையதில கொசுவத்தி முயலங்கு முயலு முயலு அந்த கொசுவத்தி மலையதில முயல் அதிகமாக இருக்கும் என்று சொன்ன ஒரு சொல்ல கேட்டு திருவாந்தி கோனார் பார்த்தார் திருவாந்தி கோனாருக்கு முயல்னு சொன்ன திருவாந்தி கோனாருக்கு ரொம்ப பிரியம் ஆமா முயல் மேல அதிக ஆசை உடையவர் அப்ப பரவாயில்ல கொசுவத்தி மலைக்கு போவோம் முயல் வேட்டை ஆட வேண்டியது என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு
ஐயா குதிரையதான் திருப்பி வரம்புக்கு வடதிசையில் இல்லிசைய வாராரே மலை உச்சிதானே வந்து மலை உச்சியில அந்த திருவாந்தி கோணா மலை உச்சிதானே வந்து திருவாந்தி கோணர் பார்த்தாரே பார்க்குகின்ற வேளையிலே கீழே களம்பதி மாநகரில் இழுப்பை கூடம் சடையான் குட்டம் மீன்பிடிப்பு நடக்கிறது. அப்படியே நடக்கும் போது என்னவல்ல என்னவாறு திருவாந்தி எண்ணாத எண்ணங்களை எல்லாம் மனதிலே எண்ணுகிறார். உச்சி மலை வரம்பிலே நின்று பார்க்கும் போது கீழே கரம்பதி மாநகரிலே இழுப்பை குளம் சடையான் குட்டம் மீன்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும் போது அதுக்கு யாரு தலைமை? நம்ம ஐயா ஈஸ்வர கோனார். நினைவு இருக்கா? ஐயா ஈஸ்வர கோனார் தலைமையில மீன் பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும் போது பட்சி பறவைகள் எல்லாம் செம்பிராண்டெல்லாம் வட்டமிட்டு ஆடுகிறது. அப்படி ஆடும்போது திருவாந்தி கோனார் உச்சியில நின்று பார்க்காரு. அங்க என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது இல்லையா? உச்சியில நின்று பார்க்காரு. அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஆமா, அப்பனா இவர் என்ன நினைக்கிறாரு? ஒரே அதிசயமா இருக்கு. பட்சி பறவை எல்லாம் பறக்கு செம்பிராந்து வட்டமிட்டு வருகிறது. அப்ப அங்க என்ன நடக்கு ஏது நடக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு அங்கே திருவாந்தி கோணாரோ மலையை விட்டு கீழே வந்து ஆகமது தானறந்தி ஆலமரந்தான் அடியில் அமர்ந்து அவர் இருக்கும் போது ஆடு மாடு மேய்த்து வரும் பாலர்களை அந்த ஆலமரம் அடியதில நிழலுக்காக அமர்ந்திருக்க ஆடு மாடை மேய்த்து கொண்டு அருகுறாரி பாலர்களும் அருகிற வேளையில திருவாந்தி கோணாரோ என்னையாது அங்க திருவாந்தி கோணார் மலையை விட்டு கீழே இறங்கி ஆமா ஆமா, அதனால பார்த்தார் அந்த திருவாந்தி கோணார் ஆடு மாடுகள் எல்லாம் பற்றி கொண்டு வருகின்ற பாலர்களை அழைத்தார். பாலர்களே எப்பா மேல் திசையிலே செம்பிராந்துகள் எல்லாம் வட்டமிட்டு ஆடுகிறது, என்ன விவரம் அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்றாங்க, ஐயா எங்க ஊர்ல மீன் பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மீன் பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? அப்ப அத போய் பார்க்கலாமா? நல்ல மீன் கிடைக்குமா? என்ன வகையான மீன்லாம் இருக்கும்? எல்லா வகையான மீனும் அங்க இருக்கும்.
நீங்க வேணா போய் பாருங்களேன் பாருங்க பாருங்க. அப்படின்னு சொன்ன வேளையில அந்த வார்த்தைகளை காதால கேட்டு ஐயா திருவாந்தி கோனார் திருவாந்தி குதிரை மேலே அமர்ந்து கொண்டு குதிரை மேலே உடனே குதிரை மேல அமர்ந்து கொண்டு திருவாந்தி கோனாரோ நீல மறைகால் பாதை கூடி மீன் பிடிக்கும் இடம் அதற்கு மீன் பிடிக்கும் இடம் அதற்கு திருவாந்தி கோனார் அங்கே வருகிறதர் வேளையில குதிரையில வரபோது அங்கு உள்ள பெரியோர் எல்லாம் பார்த்தாரை திருவாந்தி கோனாரை குதிரையில வரும் அழகை குதிரையில வரும் அழகை கண்டார்கள் பெரியோர் குதிரையில வரும் அழகை இவர் இந்திரனோ சந்தீரனோ இந்திரனோ சந்தீரனோ எவ்விடத்தில் துறை மகனோ எந்த நாட்டு ராஜாவோ எந்த தேசத்து மந்திரியோ எண்ணாத எண்ணவல்ல எண்ணாத எண்ணவல்ல எண்ணுவார்கள் பார்த்தாரே ஈஸ்வர கோனார் வேலையாளை அழைப்பாரே வாருங்கோ ஏவலரை குதிரையில வருகிறதோ அந்த நல்ல நபரைத்தானே அழைத்து கொண்டு வாரும் என்று ஈஸ்வர கோனார் சொன்ன போது காவலர்கள் ஏவலர்கள் காவலர்கள் ஏவலர்கள் கட்டுடனே மாறாரே ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் ஆமா எங்கிருந்து வாரீங்க குதிரையில இருந்து திருவாந்தி கோனார் வருகின்ற அழகை பார்க்க 1000 கண்கள் வேண்டும் அப்படி அழகா இருக்கு பார்த்துக்கோங்க இந்திரனோ சந்திரனோ எவ்விடத்து துறை மகனோ தெரியலையே யாரு எந்த நாட்டுக்கு ராஜாவோ இந்த தேசத்துக்கு மந்திரியோ தெரியலையே இவர் யாரு யாருன்னு சொல்லி இருக்கிற கூட்டமெல்லாம் அவரைத்தான் பாக்கு எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. பாக்குற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அம்பட்டு அழகா இருக்கார் இல்லையா? உடனே அங்கிருந்து வருகிறார்கள். திருவாந்தி கோனாரை அழைத்து வந்தார்கள். ஐயா யாரு நீங்க? எந்த ஊரு? அதானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரையில இருந்து திருவாந்தி கோனார் சொல்லுகிறார், ஐயா எங்க ஊரு கயத்தாருக்கு பக்கத்துல, நான் யாதவர் குலத்தை சேர்ந்தவர். நான் கொசுபத்தி பரும்புக்கு வேட்டைக்கு வந்தேன். இந்த கூட்டத்தை பார்த்தனா உடனே இங்க வந்துட்டேன். கூட்டத்தை பார்த்ததும் வந்துட்டேன். உடனே காவலாளி அதனை தெரிந்து கொண்டு விவரங்களை ஐயா ஈஸ்வர கோனாருடைய இடத்துல கொண்டு போய் சொல்லுகிறார். ஈஸ்வர கோனார் பார்த்தார். தன்னுடைய மனதிலே எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணுகிறார். யாதவர் என்று சொல்லுகிறார். யாதவர் என்று சொன்ன உடனே நம்ம இனத்தாராச்சே என்று முழு மனதுடனே
இதுதான் நல்ல சமயம். சமயம் ஆளை பார்க்க அழகா இருக்காரு, இருக்காரு, அம்சமா இருக்காரு. இருக்காரு. எப்படி அழகா அம்சமா இருக்காரு. இருக்காரு? ஆமா. நமக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. இருக்கு. அந்த 3 பெண் குழந்தையில சரி. அதுலயும் மூத்த ஆமா. முதல் குழந்தை சரி. மாலையம்மாள, ஆமா. சரி, என்ன? மாலையம்மாள ஆ, மாலைக்கண் வளவுக்கும், சரி. 2வது பெண்ணு சரி. முத்தனஞ்சி அம்மாள சரி. ஒப்பாங்கியனுக்கும் ஆமா. கொடுத்திருக்கும் மாலை மணமுடைத்து, சரி. 3வது பெண் குழந்தை ஆமா. அழகுநாச்சி அம்மா. அழகுநாச்சி அம்மா. பேருக்கு ஏற்ற போல சரி. அழகாவும் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா. ஆமா, சரி. அழகா இருக்காங்க இல்லையா? ஆமா. ஆகையினால சரி. பூத்து நிறைந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. சரி. இதுவரைக்கும் எந்த மாப்பிள்ளையும் கிடைக்கல. ஒண்ணு வரல. பேசாம இந்த மாப்பிள்ளைய அழகும் ஆமா. அழகு நாச்சியாருடைய அழகும் அழகும் நல்ல பொருத்தமா இருக்கும். இருக்கும். பேசாம இவரை நம்ம அழகு நாச்சிக்கு பேசி முடிச்சுட்டா என்ன? அழகா செய்யலாம். எப்படி அழகா செய்யலாம். செய்யலாம் இல்லையா? ஆமா. என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு ஆமா. அந்த ஈஸ்வர கோனாரோ, ஈஸ்வர கோனாரோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணுவாரே. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு வாராரே. திருவாந்தி கோனார் முன்னால் மாப்பிள்ளை வாங்கோ என்று மாப்பிள்ளை மணமகிழ்ந்து மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க 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 வாங்க. அப்படின்னு சொல்லி மணமகிழ்ந்து சரி. எதிர்கொண்டு அழைத்தார். அழைக்கிறார். எதிர்கொண்டு அழைத்து சரி. வெள்ளை மாத்தி விரித்து சரி. பக்கத்துல வைத்தாரு. ஆமா. ஐயா ஈஸ்வர கோனாரும் ஆமா. மாப்பிள்ளை கோனாரும். சரி. மாப்பிள்ளை கோனார்னா யாரு? யாரு? நம்ம ஐயா திருவாந்தி கோனாரு தான். ஆமா. ஆ, சரி. பாவம் தான் இவங்க நிலைமை. ஆமா. அப்படி சரி. திருவாந்தி கோனார் ஆமா. அந்த மாப்பிள்ளை கோனாரை பக்கத்தில் அமர வைத்தார். சரி. மீன் வகைகளை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. மீன் வகைகளை பத்தி பேசுறாங்க ரெண்டு பேசுறாங்க பேசுறாங்க. பேரும். ஆமா. உடனே ஈஸ்வர கோனார் சொல்லுகிறார், என்ன சொல்லாரு? மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்வோமே ஆமா. அப்படின்னு சரி. வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். ஆமா. வீட்டுக்கு அழைத்து வந்து என்ன? பின்பு ஈஸ்வர கோனாரு தன்னுடைய மனைவி மனைவி ஈஸ்வரி அம்மா அம்மா அந்த அம்மாளுடைய இடத்துல என்ன விபரத்தை சொல்லுதான். சொல்லாங்க. அம்மா என்ன? என் பிள்ளை ஏய், இதான் பாத்துக்கோ. மாப்பிள. ஆமா, ஆ. யாருக்கு மாப்பிள்ளை? நம்ம அழகுநாச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை. மாப்பிள. அதனால என்ன? இன்று மீன் வகை சமையல் சரி. பிரம்மாதமா இருக்கணும். இருக்கணும். சமையலை பார்த்துட்டே மாப்பிள்ளை பெண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லணும். சம்மதிக்கணும். ஆ, உன் கை மனத்தை பார்த்து சம்மதிக்கணும். ஏன் கை மனத்தை பார்த்தா? ஆ. ஆ, சமையல் அவ்வளவு ருசியா இருக்கணும்னு சொன்னேன். இருக்கணும்ல இருக்கணும்ல. நீ சமைக்கிறதை விட ஆ. இவளை சமைக்க சொல்லு. அழகுநாச்சியா? ஆமா. அவன் அருமையா சமைப்பான். அதான் சொன்னேன். ஆமா. நீ சமைச்சேன்னு வையா மாப்பிள்ளை ஓடியே போயிடுவார். அதான் சரி. வேண்டாம், வரவு. நம்ம பொண்ணை சமைக்க சொல்லு. சமைக்க சொல்லு. அழகுனாச்சி யாத்தா? போய் சமைச்சிட்டு வா. சமைச்சிட்டு வாத்தா. சமைச்சிட்டு வருவா, வச்சா சாப்பிட்டு வரா, ஆ? சாப்பிட போது அதெல்லாம் நீ கேட்காத. சரி நான் வச்சுட்டு வரேன். சமையல் மட்டும்தான் நீ பண்ணணும். வச்சாச்சு, வச்சுட்டு வரேன். எப்படி வைப்ப சொல்லு பாப்போம். மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொன்னா நம்ம மசாலா அரைச்சி சாப்பிட்ட மீன் குழம்பு கொஞ்சம் வைக்கணும். மசாலா அரைச்சு வச்சுக்கணும். ஆமா, தளிதம்பா. அப்படி இருக்கும்போது பார்த்தா ஆமா அந்த அம்மா அழகுநாச்சி காதாலை கேட்டு ஆமா, என்ன விதமாக சமையல் எல்லாம் செய்வாளையானால் எப்படி அங்கே பொடி அரிசி சாதமாது, பொடி அரிசி சாதமாது புகழோடு பொங்குதாளே. பொடி அரிசி சாதம் பொங்கி ஆடாள் மீன் அவியல் வைத்தார், ஐர மீன் குழம்பு வச்சா, இறால் மீன் பொரியல் வைத்தார். வகை அதான கேட்டேன். வகை வகையா சமைச்சாலே வடிவழகி அழகுனாச்சு. அவளோ வகை வகையா சமைச்சாலே வடிவழகி அழகுனாச்சு.
அழகினாட்சி தான் சமைத்து மாப்பிள கோணார மகிமையுடன் அமர வைத்து அளவாலை இலை விரித்து அளவாலே பிறந்தது தலைவாழை இலை விரித்தார்கள். தலைவாழை இலை விரித்து விருந்து சாப்பாடு பரிமாறினாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடித்தார். பின்பு தாம்பூலத்தை தரித்தார். தாம்பூலம் தரித்து சந்தோஷமாக இருக்கும் போது அப்பந்தான் ஐயா ஈஸ்வர கோனார் மாப்பிள்ளை கோனார் திருவாந்தி கோனாரிடத்துல பேச்சு கொடுக்கார். ஆமா ஐயா மாப்பிள்ளை கோனார உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா? இல்ல 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 கேட்டதும் மாப்பிள்ளை கோனார் சொல்றாரு இல்ல திருமணம் இன்னும் ஆகவில்லை. என் சகோதரர்கள் 3 பேர்கள் அவர்களுக்கு திருமணமாகி விட்டது. ஆனா எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம மக அழகினாச்சிய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமா உங்க சம்மதம் எப்படி? ஏன் சம்மதமா? இதெல்லாம் இதை என்கிட்ட கேட்டா எப்படி? எங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும். ஆமா அண்ணன்மார்கள் 3 பேர்கள் இருக்காங்க. அண்ணன்மார்கள் இடத்திலே கலந்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் சரிதானே. கல்யாண காரியத்தை யார்கிட்ட பேசணும்? பெரியவங்க கிட்ட தானே பேச முடியும் என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு அந்த ஐயாவான ஈஸ்வர கோனார் என்ன செய்வோம் ஏது செய்வோம் மாப்பிள கோனாரோடு அண்ணன்மார்கள் 3 ஆள் அனுப்பி வரவழைத்து கலந்து கொண்டு முடிவு செய்தார். அழகினாட்சி அம்மாளே திருவாந்தி கோனாருக்கு பெண்மேசி தான் முடித்தார். வைகாசி மாதத்தில விசாக திருநாளை முன்னிட்டு இளபந்துக்கள் கூடியிருக்க உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடி வந்தனியாரோ பெண்கள் எல்லாம் குலவையிட நிலவாத்தியங்கள் தான் முழங்க அந்த திருவாந்தி கோனாரோ அழகினாட்சி அம்மாளுக்கு மங்கையர்கள் குலவை போல மங்கையர்கள் மாங்கலியோ அங்கே மங்கையர்கள் குலவை போல மாங்கலிய மூட்டுவார். மாங்கலிய மூட்டியல்லோ ஏ மாலை அது மாற்றுவாரே மணமேடை சுற்றி வந்து அம்மியது தான் மிதித்து அம்மியது அறந்தது திருமணங்கள் சீரம் சிறப்புமாக ஐயா அவர்களுடைய குலதெய்வமாகப்பட்ட கோவிலுக்கு அருகில அதுக்கு பேர் தான் மாப்பிள்ளை கோன் வளவனு இன்னைக்கும் பேரு பார்த்துக்கோங்க. திருமணங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை கொடுத்து ஐயா மாப்பிள்ளை கோனார வீட்டோட மாப்பிள்ளையா ஆமா திருவாந்தி கோனாரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு நம்ம மாப்பிள்ளை கோனாரு. அப்படி இருக்கும் வேளையில அந்த முத்து கிருஷ்ணாபுரத்திலே அண்ணன்மார்கள் 3 பேர்கள் மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற நாளையில தாத்தாக்கு சிரிப்பை பார்த்தீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு தாத்தா அங்கேயே உட்கார்ந்துருங்க. முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இங்கதான் உட்காரணும். நீங்க ஏன் எங்களை விட்டு எங்கேயும் போக முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது பார்த்தா
அந்த முத்து கிருஷ்ணாபுரத்திலே என்ன என்ன மழை தண்ணீரே இல்லை, ஆமா ஒரே பஞ்சமா போச்சு. புழுதி கடா இருக்கு. ஆ, இப்பதான் தண்ணி தொளிச்சாங்க. தண்ணி தொளிச்சாலும் மறுபடியும் காஞ்சிருது. அதான கேட்டேன். ஆமா. அப்படி இருக்கும்போது என்ன அதாவது என்ன ஐயா குடிக்க தண்ணியும் கிடையாது, கிடையாது, கடிக்க புல்லும் கிடையாது, புல்லும் கிடையாது. யாருக்கு கிடைக்க? மாட்டுக்கு மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கு. ஆமா, ஆடு மாடுகளுக்கு. கால்நடைகளுக்கு. ஆமா அப்படி இருக்கும் வேளையிலே ஆமா என்ன செய்வோம் எது செய்வோம் என்று எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு ஆமா அந்த முத்து கிருஷ்ணாபுரமாதியிலே அண்ணன்மார்கள் 3 பேர் மழை தண்ணீர் இல்லாமல் அவர்களோட மாட்டதற்கு எல்லாம் இல்லாம என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு அது செய்வோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு வருகிறதொரு அழகில பசுக்கிடைகளுடன் மாடு மீட்டலுக்கு காடுகரை போக வேண்டுமே. அவ எங்க போவோம் என்று எண்ணாத எண்ணம் எண்ணிக்கொண்டு அவள் எண்மூக பாதை கூடி தென்மேற்கு திசையாக திறமையோடு வாராரே. வருகிற வேளையில சித்திர நதியை கண்டார். அங்கே பிராஞ்சேரி நம் இனத்தார்கள் இருக்கின்றார்கள் என தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லோரும் சிற்றாட்சி அருகிலே பசுக்கிடையே அமர்த்தியிருந்தார்கள். பசுக்கள் எல்லாம் அங்கு அமர்ந்தது. அப்படி இருக்கும் வேளையிலே அண்ணன் தம்பி 3 பேர்களும் அவருடைய குலதெய்வம் யாரு? சிவனணைந்த பெருமாள் பேச்சியம்மா பிரம்மசக்தி மாயாண்டி சுடலை நல்ல மாடசாமி ஆண்டவன் இருளப்பன் பலவேசக்காரன் மற்றும் இருக்கும் 21 தெய்வங்கள் எல்லாம் அங்கிருந்து நாம இங்க வந்துட்டோமே. இப்ப நம்ம குலதெய்வம் என்ன பண்ணும்? அந்த 21 தெய்வங்களும் அருளாகி அவர்கள் 3 பேர்களுடைய இடத்திலே நீங்க எந்த இடத்துல போய் இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துலதான் நாங்களும் வந்து இருப்போம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சிற்றாரை சொல்லுகிறார்கள் தேவதைகள், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்துல எங்களுக்கு நிலையத்தை போட்டு ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன வேளைகளை பார்த்தார்கள். ஐயா அண்ணன்மார்கள் 3 பேரோ சிவனடைந்த பெருமாளுக்கு ஏச்சியம்மா பிரமசக்தி மாயாண்டி சுடலை தக்கத்தளவை மாடசா வந்த தளவாய் ஐயாவான இருளப்பன் ஒண்டிக்கல்ல இருளப்பந்தா ஒளிமுத்து பழவே அந்த 21 தெய்வத்துக்கு 21 இளையமாத நிலையம் போட்டார். அவர்கள் போட்ட முதல் பீடம் சிவனடைந்த பெருமாளுக்கு வார முதல் நிலையோ அவருக்கு அடுத்தார் போல பேச்சியம்மா பிரம்மசக்திக்கு மறுபீடத்தை போடுறாரு. பின்பு நல்ல மாடசாமிக்குத்தான் 3வது பீடமாக முக்கியமை போடுவாரு. மாயாண்டி சுடலையோடு இருளப்பம் படவேசோ இத்தியாதி தேவதைக்கு நிலையமது போடுதாரே. இளையமதை அண்ணன்மார்கள் 3 நாம்
கடைக்குட்டி தம்பியானே மாப்பிள்ளை கோனாரே மகிமையுடன் அழைக்கணுமே உண்மை தம்பியவும் தம்பி மனைவியவும் அழைக்கணும் காப்பு கட்டி நோன்பிருந்து திருவிழா நடக்கும் போது திருவிழாவில் அவங்களும் கலந்துக்கணும் அல்லவா என்று மாப்பிள்ளை கோனாரை அழைத்தார்கள் அப்படியே ஆகட்டும் என்று அங்கிருந்து வருகிறார் மாப்பிள்ளை கோனார் ஐயா 8 நாளா 8 நாளா காப்பு கட்டி நோம்பிருந்து காப்பு கட்டி கண்ணாய விரதோ அங்கே வியாழக்கிழமை குடியழைப்பு வெள்ளிக்கிழமை குடை கொடுப்பா அந்த வெள்ளி நல்ல கிழமையில மத்தியான கொடையதுதான் அம்மா சிவன் அடைந்த பெருமாளுக்கு சிவன் பானை பொங்கலிட்டு செங்கிடாயோ பலி கொடுப்பார் சிவன் அடைந்த பெருமாளுக்கு மதிய கூடை தான் நடத்தி வெள்ளி நல்ல கிழமையில மாமிச வளப்பு போட்டு முட்டையோடு முருங்கைக்காயோ கருவாடு அங்கே முட்டையோடு முருங்கைக்காயோ கருவாடு கறி சமைச்சு ஐயா முட்டையோடு கருவாடு கறி சமைத்தோ வாங்கரும்பு தென்கரும்பு அரிசையோடு நம்பளைத்தா அந்த ஜாம கூட நடக்கும் போது 12 மணி அளவில் மாப்பிள்ளை கோனார் மேலே ஐயா அரச மகன் தவசுனாதே எங்க அண்ணாவி சிவன் அணைந்தார் திருவாந்தி கோனார் மேலே சிவன் அணைந்த பெருமாளோ அருளாகி ஆடுதாரே
அம்மா பிரமசக்தி மாயாண்டி சென்றோரலே மன்னரங்க நல்ல மாடு ஐயாவான இருளப்பாடும் ஒட்டிக்கல்ல இருளப்பண்ணா ஒளி வந்து பரவசம் ஏற்ற ஒரு தெய்வம் அல்ல மாப்பிள கோணாரோ என்னாலே தான் நடக்க பூவிடல்ல மனத்தோடு 26 தெய்வங்களே மாப்பிள கோணர் பின்னாலே மகிமையோடு வருகுதையா மகிமையோடு வாரபோது என்ன செய்வாரானா மாப்பிளை கோணாரோ கரம்பதி மாநகரோ கொட்டோடு வாராரே பின்தொடர்ந்து வந்த தெய்வம் பின்னால வந்தாரே எட்டோடு 8 நாளா எட்டோடு 8 நாளா கரம்பதி ஊரடியிலே சிவனடைந்த பெருமாளோ சிவனடைந்த பெருமாளோ ஐயாவான நல்லவாடே பேச்சியம்மா பிரமசக்தி மாயாண்டி சுடலையோடு எங்களையா இருளப்பானோ எட்டோடு 8 நாளா ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா அப்படி ஆதாளி போட்டலவோ 8வது நாளையில மாப்பிள்ளைக்கோன் கணவதியிலே ஐயா சிவனடைந்த பெருமாள் வந்து ஏ மாப்பிளை கோணாரே ஆதியில கொடிமரத்தை வெட்ட வந்தே ஏ மாப்பிளை கோணாரே ஆதியிலே கொடிமரம் வெட்ட வந்தது நீதானே ஆமா உன் பின்னால உன்னை நம்பிதானே நாங்க வந்தோம் நீயோ எங்களுக்கு ஊட்டு போட்டு குடை கொடுத்த சரி இப்ப அங்கிருந்து சிற்றாட்சியில நிலையத்தை போட்டு அங்க குடை கொடுத்தார்கள் ஆமா ஆனா என்ன நீயோ கரம்பதி மாநகரிலே வாழ்ந்து வருகிறாயே ஆமா நீ இல்லாத இடத்துல நாங்க மட்டும் எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் ஒரு செயல? அதானே ஆமா உன்னை நம்பி உன் பின்னால தானே முதல்ல வந்தோம் நாங்க வந்தோம் நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல எங்கள் சரி 21 தெய்வங்களுக்கும் ஆமா நிலையத்தை போட்டு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா இங்கே ஆட்டும் என்று சம்மதித்தே சம்மதித்தே ஆண்டவனா மாப்பிளை அப்படி ஆட்டம் என்று சம்மதித்தே சம்மதித்தே ஏற்றதொரே மாப்பிளை கோணா ஏ மறுநாளே காலையிலே ஏ அழகு நாட்டி அம்மாளிடோ விவரமாத சொல்லுவாரே இப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஏ ஆட்டுவென்று யோசித்தார் அவளுடைய 2வது அக்காளான முத்தனஞ்சி அம்மாளிடத்திலே சொல்லுவார்களா உடனே அந்த முத்தனஞ்சி அம்மா அழகனாச்சி என்னுடைய இடத்துல போட்டு கொடம்மா என்னுடைய இடத்துல 21 தெய்வங்களுக்கும் நிலைய போட்டு கொடுக்கலாமே என்று சொன்ன உடனே பின்பு முப்பாங்க அவருடைய நடுவளவிலே தேரோடும் தெருவிற்கு கீழ்ப்பக்கத்திலே மது பொங்கும் சந்திக்கு வடக்கு பாகத்திலையும் கிழக்கு முகமாக அந்த இடத்தை பார்த்தார்கள் அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த இடத்தில் மேல் பாகத்திலே கருட பகவான் வட்டமிட்டு பறந்து வருகிறார் உடனே அவர்களுக்கு புரிந்து விட்டது இந்த இடம்தான் நம்ம தெய்வங்களுக்கு ஏற்ற இடம் தேவதைகளுக்கும் பிடித்த இடம் என்பதை மாப்பிள்ளை கோணார் மனதில் அகிலாண்ட ஈஸ்வரியும் கோதண்ட ராமனுமே நமக்கு காட்சி தந்து விட்டார் என மனதிலே நினைத்து அந்த நினைத்த இடத்திலே தேவதைகளுக்கு நிலையம் போட வேண்டுமே என்று ஐயா அந்த நல்ல இடமதியிலே இடமதியிலே போடுவாரே நிலையங்களே
முதலையோ போடுவாரே அப்படி முதலையோ போடுவாரே இரண்டாவது நிலையமதி பிரமபீடம் பிறந்தவள் தான் பேச்சி அம்மா பிரமசக்தி போடுவாரே நிலையங்களே மூணாவது நிலையமது ஏ ஆதியிலே வந்த தெய்வம் ஏ தர்க்கமாட தளவமாட கொம்பு மாட கோட்டை மாட ஆயிரம் மாடனிலோ அண்ணாவி நல்ல மாட இங்க நல்ல மாட சுவாமிக்குத்தான் போடுவாரே மறுநிலையோ நல்ல மாட சுவாமியோடு உமாதேவி பட்சமாக புகழான இருளப்பனாயே அழகமாக இருளப்பந்தா ஒன்னாறு நிலையங்களே ஒன்னிக்கல்ல இருளப்பனா ஒளி முத்து பலவேஷம் அச்சமுள்ள தேவதைக்கு மகிமையோடு நிலையம் போட்டு மண்கோணித்து பீடம் போட்டு ஆணி நல்ல மாதத்திலே இரண்டாவது வெள்ளியிலே காலது ஆண்டுவாரே மூன்றாவது வெள்ளியிலே வியாழக்கிழமை குடியழைப்பு வெள்ளி நல்ல கிழமையிலே இந்த சிவனடைந்த பெருமாளோ அப்பீளை கோனார் மேலே அருளாகி ஆடுதாரே எனக்கு சித்திர நதி அதிலே தீர்த்தமதி எடுத்து வந்து நாள் வரும் போதுதானே ஏ வேண்டிய பூசைகளே ஏ விருப்பமோடு செய்யணுமே நனையாத பச்சரிசி நாரூரியா தேங்காயோடு ஒரு பானை பொங்கலிட்டு ஒரு செங்கிடாயும் பலி கொடுத்து எங்க அரச மகன் தவசனாலா இந்த சிவகணைந்த பெருமாளுக்கு காவி வேட்டி யோக வேட்டி உனக்கு கண்டப்பாலங்க மண்டலமா ஐயாவுக்கு ஊனமில்லா புலித்தோலா உந்திராஜ மாலைகளா பொன்னால போரோலா பொன்பதித்த தாழ்வனமா வெள்ளையால போனோலா விளைமதியா தாழ்வனமா மத்தியான குடையதுதான் சிவனடைந்த பெருமாளுக்கு சிறப்போடு கொடுப்பாரா சாமனடு சாமத்திலே ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கடப்ப போடுதையா சுடலை மாடு நல்ல மாடு இருளப்ப சுவாமிக்குண்டா பலவேஷக்காரனுக்கு பேச்சியம்மா பிரம்மசக்தி மாயாண்டி சுடலை முன்னே ஒரு கோட்டை அரிசி பொங்கி செங்கிடாய் பலி கொடுப்பார் ஏ சண்டநாத கேத்திரபாலா ராஜமன்னா சங்கிலி போதோ சங்கீலி புலத்தாரா 21 தெய்வங்களும் 61 வந்திகளுமாக கரம்பதி என்னும் கலக்குடிமா நன்னகரத்திலே மாப்பிளை கோனாருடைய இடத்தில நிலையங்களை பற்றி அந்த மாப்பிளை கோன் அளவு என்று சொல்லுகின்ற இடத்திலே அத்துணை தெய்வங்களும் ஆனந்தமாகவே கொண்டு வருகிறார்.